திருமணம் ஆன ஆணுடன் காதல் +2 பள்ளி மாணவியின் உடல் பாதி எரிந்த நிலையில கண்டெடுத்திருக்காங்க. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால், மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஆந்திராவுல ஆனந்தபுரம் மாவட்டத்தில் பாதி எரிஞ்ச நிலையில் கண்டெடுக்கப்பட்ட +2 மாணவியின் உடல் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலம் ஆனந்தபுரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா காலனியில் குடியிருக்கும் தன்மை என்கிற 18 வயது +2 மாணவி ஜூன் 3ஆம் தேதி திரும்ப வீட்டுக்கு வராததால பல இடங்களுக்கு என்று பெற்றோர்கள் தேடியிருக்காங்க. இறுதியில் தங்கள் மகள் காணவில்லை என அடுத்த நாள் ஆனந்தபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று பெற்றோர்கள் புகாரும் அளிச்சிருக்காங்க. போலீசார் காணாமல் போன பெண்ணை வழக்கு பதிவு செஞ்சு 4 நாட்களாக தேடியிருக்காங்க. ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூன் 7ஆம் தேதி இரவு கூடேறு மண்டலத்தில் உள்ள போர்ட்கூர் அருகே நெடுஞ்சாலையில் புதரில் ஒரு பெண்ணின் உடல் பாதி எரிந்த நிலையில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. தன்மையின் பெற்றோருக்கும் போலீசார் தகவல் கொடுத்து அங்கே வர சொல்லியிருக்காங்க. அங்கு வந்து உடலை பார்த்த பெற்றோர்கள் கதறி அழுந்திருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணின் கையில ஒரு டாட்டூ ஒண்ணு இருந்திருக்கு. அந்த டாட்டூவின் அடையாளத்தை கண்ட பெற்றோர்கள் இது தங்களுடைய பெண் தான் என உறுதிப்படுத்தியிருக்காங்க. உடனடியாக போலீசார் உடலை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பியிருக்காங்க. மருத்துவமனையின் அறிக்கைப்படி கொலையாளியை கண்டறிய அனைத்து கோணத்திலும் போலீசார் விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. போர்மேன் வேலைக்காக வந்த சமயத்தில் தன்மையுடன் பழக்கம் ஏற்பட்டதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல அவ்வப்போது சேட்டிங் செய்வது மூலம் 3 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த பழக்கம் காதலாக மாறியதை போலீசார் கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில ஆனந்தபுரம் நகரைச் சேர்ந்த நரேஷ் ஏற்கனவே திருமணமும் ஆகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் தன்மையை காதலிச்சு வந்திருக்காரு. இந்த காதல் விவகாரத்துல பார்த்தீங்கன்னா, தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறி இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே திருமணம் ஆனதால் மீண்டும் திருமணம் செய்ய முடியாது என நிறைய டைம் சொல்லியிருக்காரு. இருப்பினும் தன்னையும் திருமணம் செய்ய வேண்டும் என அவரை வற்புறுத்த தொடங்கியிருக்காங்க. இதனால் ஒரு கட்டத்தில் தன்மையை தீர்த்து கட்ட முடிவு செஞ்சிருக்காரு. இந்த நிலையில ஜூன் 3ஆம் தேதி திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்மையை பைக்கில் அழைத்துச் சென்று அவரை கொடூரமாக கொலை செஞ்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, தலையில் பாறையால் வலுவாக தாக்கியிருக்காரு. பின்பு அவர் சத்தம் போட்டிருக்காரு. அதனால் அவர் பீர் பாட்டிலை எடுத்து தலையில் பலமாக அடித்திருக்காரு. அடித்து பின்பு பீர் பாட்டிலை வலுக்கட்டாயமாக வாயிலையும் திணிச்சிருக்காங்க. கொடூரமான முறையில இந்த கொலை நடந்திருக்கு. ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காமல் இருக்க உடலின் மீது பெட்ரோலை ஊற்றி எரிச்சும் இருக்காரு. ஆனால் பாதி எரிந்த நிலையிலே உடல் இருந்திருக்கு. இந்த சமயத்துல அந்த உள்ளூர் மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணின் சடலம் இருக்கிறத கண்டிருக்காங்க. பிறகு உடனே காவல்துறையினருக்கும் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக அங்கு வந்து விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. இதில் அவருடைய போன் அழைப்பு மற்றும் சிசிடிவி காட்சிகள், சமூக ஊடக உரையாடல் ஆய்வு செய்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில் நரேஷ் இந்த கொலை தானே செய்ததாக ஒப்பும் கொண்டிருக்காரு. அவரது பைக், கொலையில் பயன்படுத்தப்பட்ட கல் மற்றும் பீர் பாட்டில் உள்ளிட்ட ஆதாரங்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.